ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, உன்னை யாரும் விமர்சிப்பது உனக்கு பிடிக்கவில்லை என்றால் நீ உன் வாழ்வில் வளர்ச்சியை பெறுவது எப்படி? என்னையே விமர்சிக்கும் பொய்யான உலகம் இது உன்னை மட்டும் விமர்சிக்காமல் இருக்குமா என்ன? உன்னை யாரும் விமர்சிக்கக்கூடாது என்ற எண்ணத்தை முதலில் நீ கைவிட்டுவிடு. வாழ்வில் மேன்மேலும் வளர்ச்சி பெற விமர்சனங்களை உரமாக்கிக்கொள். விமர்சனங்கள் இல்லாமல் வளர்ச்சி ஏது? உன்னுடைய தவறுகளை நீ உணர்ந்துவிட்டால் நீ நிச்சயம் திருந்தி விடுவாய். ஆனால் உன்னுடைய தவறுகளை நீ நியாயப்படுத்தி பேசினால் நிச்சயம் திருந்தவே வாய்ப்பே இல்லை. அதனால் யாரிடமும் உன்னுடைய தவறுகளை நியாயப்படுத்தாதே. இந்த வயசில் உனக்கு இது தேவைதானான்னு உன்னை பலரும் பலவிதமாக நீ செய்கிற வேலையை பார்த்து விமர்சனம் செய்யலாம். ஆனால் சின்னவர்கள் ஆனாலும் சரி, பெரியவர்கள் ஆனாலும் சரி, யாராக இருந்தாலும் எதுக்கு இந்த வேலை அப்படின்னு விமர்சிக்கத்தானே செய்வாங்க. நாளைக்கே நீ பெரிய வளர்ச்சியை பார்த்ததுக்கப்புறம் அவங்களெல்லாம் திரும்பி பார்த்தீன்னா அவங்க அதே இடத்துல வேறு ஒருத்தவங்கள விமர்சிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால் இந்த விமர்சனத்தை தூக்கி போடு. யாரும் யாரையும் கேட்க வேண்டாம். உனக்கு பிடிச்சது எதுவோ அதை நீயே செய். நான் உனக்கு பக்கத்துணையாக என்றென்றும் இருப்பேன். யாருக்கு என்ன தேவைன்னு நீங்கள் தீர்மானிச்சிட்டா பின்ன கடவுள்னு நாங்கள் எதுக்கு, கோவில் எதுக்கு? இரும்பை யாராலுமே அழிக்க முடியாது. ஆனால் அதோட சொந்த துருவே அதை அழிச்சிடுறது இல்லையா? அதுபோல தான் யாராலும் ஒரு நபரை அழிக்கவே முடியாது. ஆனால் அவங்களுடைய சொந்த மனநிலையால் மட்டும்தான் அழிக்கவே முடியும். இதை புரிஞ்சு உன்னோட எண்ணங்களில் உன்னோட இலக்கில் தெளிவாக இரு. கலங்கின நீர் ஒரு நாள் தெளிவடைஞ்சுதானே ஆகணும். நடக்கும் பல சூழ்நிலைகளால் குழம்பி தவிக்கிற உன்னோட மனசும் ஒரு நாள் நிச்சயம் தெளிவடையும். இப்போவே நீ நான் உன்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி இருந்த மனநிலையை விட இப்போ தெளிவாக இருக்கிறத நீ தான் உணர மறுக்கிற. ஏன்னா அடிக்கடி நடக்கிற சிறு சிறு கசப்பான சம்பவங்களால் உன்னால் உணர முடியலை. முன்னாடி எல்லாம் எதற்கெடுத்தாலும் பயப்படத்தானே செய்வேன். இப்போது எதையும் எதிர்த்து போராடுற குணம் உன்னிடத்துல இருக்கு. சபாஷ் பிள்ளையே, இதை மேன்மேலும் வளர்த்துக்கொள். உன்னுடைய திறமையும் வளர்த்துக்கொள். இன்னும் கொஞ்ச நாள் தான். நீ தானாகவே கரையேற நாள் வரத்தான் போகுது. அப்போ நீ எல்லார்கிட்டையும் சொல்லத்தான் போகிற, என் சாயப்பா என்னோட வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றிட்டாருன்னு. சந்தோஷம் உன்னோட வீட்டிலையும் குடிக்கொள்ள தான் போகுது. லக்ஷ்மி மாவும் உன் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்ய தான் போகிறாங்க. பார்த்துட்டே இரு. உன்னோட வாழ்க்கை இன்னும் 3 மாதத்தில் எப்படி மாறப்போகுதுன்னு. இப்போ போதிய உணவு இல்லாமல், போதிய பணமும் கையில் இல்லாமல், இப்படி எதுவுமே இல்லைன்னு சொல்கிறத நிறுத்திட்டு என்னோட சாய் சத்சரிதத்தை போய் படி. என்னோட உண்மையான சாய் பிள்ளைகளோட வீட்டில் எப்போவுமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அனைத்துமே அவங்க வீட்டில் நிரம்பி இருக்கும். கொஞ்ச நாட்களுக்கு யார்கிட்டேயும் எதுவுமே, ஏன் உன்னோட குடும்பத்து உறுப்பினர்கள்கிட்ட கூட எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்து உனக்குள்ள சக்தியை அதிகரிச்சிக்க என்னையே நினைச்சு தியானம் செய். நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உன் வீட்டில் உனக்கே தெரியாமல் இருக்கிற தீய சக்திக்கு கேட்குறதால நான் உனக்கு தரும் ஒவ்வொரு வாய்ப்பையும் தடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால் என்கிட்ட மட்டும் பேசுன்னு உனக்கு பல முறை சொல்லியிருக்கேன். மீண்டும் எச்சரிக்கிறேன்,
யாரிடமும் எதுவும் பகிராதே. ஜாக்கிரதையாக இருந்து கொள். எதிலும் எச்சரிக்கையாக இரு. அலட்சியம் எதிலும் வேண்டாம். உன் மனதில் இருந்து எந்த விஷயமானாலும் நான் எச்சரித்து கொண்டே இருப்பேன். அதை உடனடியாக செய்துவிடு. அதை நான் தான் உனக்கு சொல்கிறேன் என்று புரிந்து கொள். இந்த தெய்வ வாக்கை கேட்கும் என் சாய்ப்பிள்ளைகளுக்கு இன்னும் 2 மணி நேரத்தில் உன் வாழ்வை உயர்த்திட ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி அதிசயம் செய்ய போகிறேன். பல நாட்கள் ஆயிற்று நீ சந்தோஷமாக இருப்பதை பார்த்தே. நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வீர்களாக. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.